சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குவேன். ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குவேன். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்ககெபியோன் சுழ நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். சிங்ககெபியோன் சுழ நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை தியானிக்கும் போது முதல்ல கடவுள் என்கிட்ட தான் உறவாடின மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த சங்கீதத்தை மொத்தமாக படிக்கும் போது நான் எப்பவுமே படிக்கும் போது தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ கம்பேர் பண்ணி படிக்கிறது உண்டு. ஸோ அதில் பார்க்கும்போது முதலாவது வந்துட்டு இதில் இங்கிலீஷில் வந்துட்டு தமிழில் இது கொடுத்துருக்காங்களா இல்லை, கொடுக்கவே இல்லை இந்த ஹெட்டிங்கை. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா a plea for protection from enemies அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்னன்னா ஒரு எமோஷ்னல் ரிக்வெஸ்ட் கடவுள்கிட்ட போய் தாவீது வைக்கிறான். எமோஷ்னல் ரிக்வெஸ்ட்னா ரொம்ப கலங்கி போய் ஒருத்தவங்க நம்மளை எவ்வளோ ஹர்ட் பண்ணுறாங்கல்ல. இப்போ இருக்க மனுஷங்க அசால்ட்டாக வார்த்தைகளை விட்டுட்டு போயிடலாம் இல்லை. அதே மாதிரி குஷ் என்கிற ஒருத்தர் வந்துட்டு இங்கே இருக்கார். ஆனால் வந்துட்டு இந்த தலைப்பில் தவிர வேறு எங்கேயுமே அவர் பேர் இல்லை. இந்த தாவீதின் இந்த 7வது சங்கீதத்தில் தவிர அவரோட பேர் வேறு எங்கேயுமே இல்லை. என்னன்னா பெஞ்சமினோட சந்ததியில் வந்தவர் தான் இந்த குஷ்ன்ற ஒருத்தர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு a plea of protection from enemies அப்படின்னா ஒரு எமோஷ்னல் ரிக்வெஸ்ட்டை கடவுள்கிட்ட தாவீது வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த தலைப்பு தமிழில் இருக்குது. என்னன்னா இந்த குஷ் என்கிறவர் வந்துட்டு எவ்வளோலாம் வார்த்தைகளால் ஹர்ட் பண்ணியிருக்கிறாரோ அதை வந்துட்டு தாவீது போய் கடவுள்கிட்ட ஒப்படைச்சு அதுக்கான ஒரு கேட்குறான் போயிட்டு, என்ன இது மாதிரி பேசுகிறாங்க, என்னை இது மாதிரி ஹர்ட் பண்ணுறாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏன்னா அங்கே வந்துட்டு தாவீது ரிவெஞ்ச் எடுக்க முடியாது. ஆனால் நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், மனிதர்களாக சாதாரணமாக நம்மளுக்கு இயல்பாக வர்றது ரிவெஞ்ச். இந்த வார்த்தை ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவன் பேசிட்டான், நான் பேசிட்டு போயிடுவேன். திருப்பி அவன் என்னை ஹர்ட் பண்ணுறான், நானும் அவனை திருப்பி ஹர்ட் பண்ணிட்டேன். இது வந்துட்டு ஒரு சாதாரணமான ஒரு இயல்பான ஒரு விஷயம் நம்ம மனிதருக்குள்ளே இருக்குது. ஆனால் தாவீது இந்த இடத்துல எல்லாத்தையுமே ஆண்டவராகிய அவர்கிட்ட போய் ஒப்படைச்சான். எல்லாத்தையுமே அவர்கிட்ட புலம்னா இந்த ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். இவங்க இப்படி பண்ணுறாங்களே, இவங்க என்ன இந்த குஷன்கிறவர் என்னை இப்படி பேசுகிறாரே, இப்படிலாம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாத்தையுமே போயிட்டு சரணடைகிறான். ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு தாவீது ரிவெஞ்ச் எடுக்கலை, எல்லாத்தையுமே பொறுமையாக காத்திருந்தான். ஆனால் நம்மளுக்கு அசால்ட்டாக வாயில் எல்லா வார்த்தையும் வந்துடும். இந்த எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்னா வெறும் வந்துட்டு சண்டை போடுறது, குத்திக்கிறது, அடிச்சுக்கிறது இப்படி இல்லை, வார்த்தைகளால் பேசுறது கூட இருக்கும். வார்த்தைகளால் ஒரு மனுஷனை நோக்கடிக்கிறது கூட இருக்கும். அதுவுமே யாரு? நம்மளோட எதிரிகள் தான். குஷ் என்கிற ஒருத்தர் நம்மளோட வாழ்க்கையிலும் இருக்காங்கல்ல, எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்காங்க. ஆனால் அதை நம்ம என்ன பண்ணணுமா, பொறுமையாக இருக்கணும். தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது. தேவையில்லாமல் பேசி இன்னும் ஏன் அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிட்டு, நம்மளை ஹர்ட் பண்ணாங்க, அது கடவுள் அவங்கள பார்த்துப்பாங்க, அது வேற. நம்ம எப்படி இருக்கணுமா, பொறுமையாக இருக்கணுமா, அமைதியாக இருக்கணுமா. இதே மாதிரி எனக்கு நான் இந்த சங்கீதத்தை படிக்கும் போது தாவீதோட வாழ்க்கை மாதிரியே ஒருத்தர் இருந்தாராம், நெல்சன் மண்டேலா. இவரை எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் அவரோட வாழ்க்கையிலும் இருந்துதான். என்ன ஆச்சா, எல்லா மனுஷங்களும் அவரை வந்து ரொம்ப நோக அடிச்சாங்களாம். அவர் தப்பே பண்ணலை, தாவீதுமே தப்பே பண்ணல. ஆனால் இந்த குஷ் என்கிறவர் வார்த்தைகளால் அவனை நோக்கடிச்சிருக்கான். ஆனால் அதே மாதிரி நெல்சன் மண்டேலாவோட வாழ்க்கையிலையும் மனுஷங்க, நம்மளை சுற்றி இருந்த மனுஷங்க எல்லாருமே என்ன பண்ணாங்களாம், அவர் ரொம்ப நோக்கடிச்சாங்களாம். ஆனால் அவர் தப்பே பண்ணலை. அவர் ஒரு விஷயத்துக்காக போராடினார், அது வேற. பட் ஆனால் அந்த விஷயம் நல்ல விஷயம்தான். அதுக்காக போராடின போது எல்லாருமே அவனை நோக்கடிச்சு 27 வருஷம் ஜெயிலில் இருந்தாராம்.
27 வருஷம் ஜெயிலில் இருந்து. ஆனால் அவர் யாரையுமே ரிவெஞ்ச் எடுக்கலையா. ரிவெஞ்ச் எடுக்காம 27 வருஷம் வெளியில வந்த போது அவர் சவுத் ஆப்பிரிக்காவோட பிரசிடெண்ட்டாக மாறினாராம். ஆமேன். ஆனால் அங்கே என்ன நம்ம கற்றுக்கிட்டோன்னா, அவர் பொறுமையாக இருந்தார். என்னதான் மனுஷங்க என்ன பேசினாலும் சரி, என்ன நம்மளை நோகடிச்சாலும் சரி, என்னதான் நம்மளை இது பண்ணாலும் நம்ம பொறுமையாக காத்திருந்தா அது கடவுள் பார்த்துப்பார். ஆமேன். அவர் பார்த்துக்கொள்வார். இதே 7ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவர் நம்மளுக்கு என்னவா இருக்காரா? கேடகமாக இருக்கிறார். அப்போ நம்மளோட இருதயம் எப்படி இருக்கணும்? நம்ம அந்த 10ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தவங்க படிக்கலாமே? ஆமேன். நம்மளோட இருதயம் எப்படி இருக்கணும்? செம்மையாக இருக்கணும். செம்மையாக இருக்கணும்னா எப்படி இருக்கணுமா? தேவையில்லாத வார்த்தை, தேவையில்லாத கோபம், தேவையில்லாத சண்டை இதெல்லாம் நம்ம இழுத்துக்க வேணால. அமைதியாக பொறுமையாக காத்திருந்தாலே போதும். அவர் வந்துட்டு நம்மளை கேடகத்தால் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.